எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. இந்த பிரியாணி அபிராமியை பற்றி. அதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சென்னையில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காஞ்சிபுரத்தில் வந்து வெனஸ்டே அன்னைக்கு அந்த பிரியாணி அந்த அபிராமிக்கும் அப்புறம் வந்து அவங்களோட வந்து லவ்வர் இருந்தாங்கல்ல, அவங்க சுந்தரம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து இப்போ லைஃப் டைம் வந்து அங்கே ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நடந்த இன்சிடெண்ட் இல்லை, இது வந்து 2018 நடந்தது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து தன்னோட குழந்தைங்கள வந்து 2 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து 2 மீனாட்சி சுந்தரம், அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஓனரு, அப்புறம் வந்து அவங்க அந்த அபிராமி அப்படிங்கிறவங்க வந்து கொலை பண்ணாங்கல்ல 2 குழந்தைங்க, அவங்களோட வந்து அம்மா இவங்க 2 பேரும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக வந்து இவங்க அந்த குழந்தைங்க வந்து அப்டக்கலாக இருந்தனால அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அபிராமி அப்படிங்கிறவங்க வந்து குன்றத்தூரில் அவங்க ஹஸ்பண்ட் விஜய் அப்படிங்கிறவங்களோட 2 குழந்தைங்களோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த டைமில் தான் வந்து இவங்க வந்து அந்த சுந்தரத்தை மீட் பண்ணியிருக்காங்க. பிரியாணியெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப வந்து ஃபேவரட் ஆகிட்டனால வந்து அவங்க அடிக்கடி ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு டிக்டாக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் அவங்க அதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர். இவங்க ரெகுலராக வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இவங்களுக்குள்ள வந்து இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த குழந்தைங்கள வந்து எப்பயாவது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடணும், அவங்க வந்து அப்டக்கலாக இருக்காங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்லீப்பிங் பீல்ஸை வந்து கொடுத்து அதை பாலில் கலந்து கொடுத்துட்டு, அதை தவிர வந்து மூக்கையும் வந்து அந்த மூக்கை அந்த ஸ்மோக் பண்ணி, அதாவது வந்து டவலை பில்லோ வச்சு அடைச்சி மூச்சு திணற சாகடிச்சிருக்காங்க. விஜய் வந்து யாருன்னா வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கின்னு பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து ராத்திரி இல்லாமல் போயிட்டார். அவருக்கு ஏதோ ஓவர் நைட் வந்து வேலை இருந்திருக்குன்னு சொல்லி பேங்க்லேயே ஸ்டே பண்ணிட்டாரு. திரும்பி அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா வந்து டோர் வந்து லாக் ஆகிருக்கு. எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை வந்து போய் பார்த்துருக்காங்க உடச்சிட்டு போய். இப்போ சில்ட்ரன் வந்து அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்த்ததுக்கு ப்ராட் டெட் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் அந்த குழந்தைங்களோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, குன்றத்தூர் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் பீல்ஸ் வந்து அதில் இருந்திருக்கு, அந்த குழந்தைங்கள அதில் அப்புறம் வந்து எவிடன்ஸ் அந்த சஃபகேஷன் ஆனதுக்கான எவிடன்ஸும் இருந்திருக்கு. இதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து அபிராமியோட மூமெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து தெரிய வந்திருக்கு அது வந்து சுந்தரத்தோடு வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுதான் அந்த சுந்தரம் வந்து டெலிவரி பாய், சாப்பாடெல்லாம் டெலிவரி பண்ணுறவர். இவங்க வந்து இவங்க வந்து இந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணிவிட்டு மர்டரை எப்படி பண்ணலான்ட்டு அது எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க தனியாக பண்ணலை, அந்த சுந்தரத்தோடு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சுந்தரம் தான் வந்து அந்த ஸ்லீப்பிங் பீல்ஸையே வந்து கொடுத்தது. அதாவது சுந்தரத்தோட வந்து ஃபோனை யூஸ் பண்ணி ரெக்கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அதாவது சஸ்பெக்டாக வந்து 2 பேரையும் வந்து நாகர்கோவிலில் வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்கள திரும்பி. ட்ரையல் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபிராமி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லீனியண்ட்டாக கொஞ்சம் வந்து கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதாவது நான் வந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க, அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதறி எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட இதை வந்து ஏற்றுக்கலை. கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அவங்களோட ப்ளீயை. ஜட்ஜு செம்மல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜூலை 24 இப்போ இந்த 2-3 நாள் முன்னாடி தான் வந்து 2 அக்யூஸ்டுக்கும் வந்து லைஃப் டைம் வந்து அதாவது இம்ப்ரெசன்மெண்ட் அங்கே தான். அதாவது வந்து எந்த ஒரு பாசிபிலிட்டி எர்லியாக ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எதுவும் இல்லாமல் அங்கேயே இருக்கிற மாதிரி வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சுந்தரத்தை வந்து அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணணுன்னா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி குழந்தைங்கள யார் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். குழந்தைங்கள பொண்ணு இவங்களே வந்து ஒரு பெரிய ஒரு அக்யூஸ்டாக மாறிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு அவங்களுக்கு சரியானதாக வந்து அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்யும்போது தவறுகளை வந்து நம்ம நிறைய தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.
Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.